இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலையும் மாந்திரீகத்தின் மீதான நம்பிக்கை குறையாம தான் இருக்கு. கடந்த காலங்களில் வசியம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒன்றா இருந்துச்சு. இப்பவும் இந்த வசிய பூஜை குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க செய்யப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் மாந்திரீகம் மீதான நம்பிக்கையும் அதன் பயன்பாடு அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. தனக்கு பிடிக்காதவர்கள் வாழ்வு கெடுக்க சூனியம் வைக்கிறது, தனக்கு பிடித்தவர்கள் தன்னுடன் நெருக்கமாக இருக்கிறதுக்கு வசியம் செய்யறது, இந்த இரண்டுமே மாந்திரீகத்தில் அதிகம் செய்யப்படும் பூஜை. இந்த பதிவுல வசீகர பூஜைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வசீகர பூஜையில கூறப்படக்கூடிய மந்திரங்களை கொண்டு சரி செய்யலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது நாம நினைச்சதை அடைய வேணும் அப்படிங்கிற நினைப்பவர்களுக்கு இந்த பூஜை ரொம்ப சிறந்த தேர்வா இருக்கும். ஆனா இதன் முடிவுகள் முழுவதுமான வெற்றிகரமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டத்தில் வசியம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான பழக்கமாகவே இருந்தது. இது நாம விரும்பக்கூடிய எதையும் சாதிக்க இயலும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துச்சு. பண்டைய கால இந்தியாவை பொறுத்தவரையில இந்த வசிய பூஜை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான ஒன்றா இருந்துச்சு. காதல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க இந்த பூஜை உதவும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த வசிய பூஜைக்கும் மாந்திரீகம் மற்றும் பில்லி சூனியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இது நம்மள ஒருத்தர் மீது கட்டுப்பாட்டை செலுத்த விரும்பினா இந்த பூஜையை செய்யணும். இந்த வசியம் செய்ய 4 பொருட்கள் அவசியம்னு சொல்றாங்க. அது என்னன்னா வெற்றிலை, கிராம்பு, பூக்கள் மற்றும் துணி. இந்த சூனியம் செய்யும் இந்த முறையானது சில தாந்திரீக மந்திரங்களுடன் பயன்படுத்தப்படுது. ஒருவரையாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விரும்புறோம் அப்படின்னா அவங்களுடைய உடைமைகள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. தான் விரும்பக்கூடிய காதலரை அடையவும் காதலில் வெற்றி பெறவும் வசீகர பூஜை உதவும்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. விஞ்ஞானம் இது போன்ற நம்பிக்கைகளை ஒருபோதும் அங்கீகரிக்கிறதே கிடையாது. ஆனா இது மீதான நம்பிக்கை என்றளவும் மக்கள் கிட்ட குறையவே இல்லை. இந்த சடங்கின்படி ஒருவர் மற்றொருவரை கவர்றதுக்கோ இல்லைன்னா கட்டுப்படுத்துறதுக்கோ விரும்பினாங்க அப்படின்னா அவங்களினுடைய உடல்ல தொடர்புடைய பொருட்களான துணி, முடி இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. இன்றைய காலகட்டங்கள் மாதிரி இல்லாம கடந்த காலகட்டங்கள்ல இந்த பூஜை கண்மூடித்தனமா நம்பிக்கை கொண்டவர்களாக மக்கள் இருந்தாங்க. ஆனா அறிவியல் ரீதியா மற்றவர்களின் மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. விஞ்ஞானத்தின்படி ஒரு குறிப்பிட்ட குறிப்பை தொடர்ந்து கவனிப்பது உண்மையில் ஒருவரின் மூளை செயல்திறனை பாதிக்கும். அது மட்டும் இல்லாம அது அவர்களினுடைய மாற்றத்திற்கும் வழிவகுக்கும். ஆனா வசியம் ஒருவரை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு எந்த நம்பத்தகுந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட். இந்த